வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணே என்னாச்சுண்ணே? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? குமார், இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா சரியா வராதுப்பா. வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. என் வீட்டுக்கு நான் போகணும்ப்பா. அண்ணே என்னண்ணே, எதுக்கு? அந்த வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குப்பா. என்னண்ணே, என்ன மேட்ரு? கதிரே, கல்யாண மண்டபத்தில் ஈஸ்வரி சம்பந்தப்பட்ட வீடியோவை அறிவிக்கிற சட்டத்தில் பிடுங்கி ஜன்னல் வழியா தூக்கி எறிய ஒருத்தர் தூக்கிட்டு ஓடினால, அதை அவன் பத்திரமா கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அந்த வீடியோ இந்த வீட்டில் இருக்கு. அது இப்போ என் கைக்கு வேணும். அண்ணா என்ன? நான் வேணா உள்ள போய் அடிச்சு உடச்சி எடுத்துட்டு வந்துட்டோமா? ஏப்பா, எப்படி போனாலும் உன்னால் அதை கண்டுபிடிச்சிக்க முடியாதுப்பா. சரி, அது எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போய் கொண்டு வரேன். இடத்தையே சொன்னாலும் உன்னால் கண்டுபிடிச்சிக்க முடியாது. ரொம்ப குழப்பமான இடத்துல பத்திரமா இருக்கட்டும்னு வச்சுட்டு வந்திருக்கேன். யாரா? அறிவக்கா. சொல்லு அறிவக்கா. ஏய், மாமாட்ட ஃபோன் கொடு. அப்படியே பேசி ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கேன். மாமா, நம்ம பிளான் படி அதை நெய்யில் கலந்து விட்டுட்டேன். அங்கே போய் அவளுக்கு அதை மிக்ஸ் பண்ணிட்டாளுங்க, கண்டிப்பாக மாட்டுவாளுங்க. அண்ணே, அப்படி மாட்டினதும் ஒரு 4 பேர் அனுப்பிச்சு வைப்போம்ண்ணே. அவங்க கடையை அடிச்சு நோக்கிடுவாங்கண்ணே. சித்தி, இது அப்பதான் தாளிக்கு சொன்னாங்களே, நானே பண்ணிடவா? ஏய் இல்ல இல்ல, அது நெய் ஜாஸ்தி ஆச்சுன்னா திகட்டும், நானே செஞ்சுக்கிறேன், நீ வச்சிரு. அக்கா சொல்லுங்கக்கா. ஆ ஆ சரி. ஆ சந்தோஷம்க்கா, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். ஆ நீங்க டாக்டர் பார்த்துட்டு திரும்ப ஃபோன் அடிங்க. சரிக்கா. சித்தி என்ன சித்தி? என்னாச்சு? ஜனனி, அக்கா கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான். ஏதோ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதோட சேர்த்து இன்னும் 2-3 டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். அதை பார்த்துட்டு மருந்து மாற்றி கொடுப்பாங்களாம். முன்னைக்கு இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான். அந்த மருந்தும் போச்சுன்னா சீக்கிரம் குணமாயிரும்னு சொல்லியிருக்காங்களாம். நான் தான் சொன்னேன் இல்லக்கா, இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். உள்ளே வச்சிரு, பார்சல் வரும்போது பார்த்துக்கலாம். அங்கே இருக்கிறதெல்லாம் இருக்கு. ஆத்தை ஆன்லைன் ஆர்டர் மேடம். ஆன்லைன் ஆர்டர். இந்த ஒரே ஒரு நிமிஷம் அதை வந்துடுறேன். ஓகே மேடம். நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் தூக்குல தொங்க போறீங்க. இப்ப சொல்றேன், இது சேலஞ்ச், சவால். மாமா, காஃபி குடிங்க. வேணாண்டா. மாமா. ஏண்டா, எங்க அந்த பயலு 2 வரையும்? யாரை கேட்குறீங்க? டேய், கதிர் ஞானத்தையும் தான். எங்க வைங்கள? அவங்க எங்கே போய் என்னத்தை பண்ண போகிறாங்க? அங்கே தான் நின்று காஃபியை குடிச்சிட்டு இருக்காங்க. ஜாய், வாய்க்கு வந்தாலும் பேசிக்கிட்டு இருக்காத. போ, போய் கூட்டி வாங்கல. போ. என்ன விஷயம் மாமா? டேய், சொல்றல்ல, கூப்பிடு போ. தெய்வம் நின்னு கொள்ளும். இத்தனை நாள் இங்க நின்று எல்லாத்தையும் பார்த்துச்சு, இப்போ கொல்ல போகுது. ரெடியா இருந்துக்கோங்க.
இதோட உங்க கதை முடிஞ்சது. இட்ஸ் ஓவர். என்ன டீப் திங்கிங்கா இருக்கு? மாமா கூப்பிடுறாரு, வாங்க. என்னண்ணே கூப்பிட்டீங்களா? என்னண்ணா, என்ன விஷயம்? ஏப்பா இங்கேயே எவ்வளோ நாளைக்கு காத்து கிடப்பிய? இலவு காத்துக்கலி மாதிரி வெட்டியா நேரத்தை ஓட்டிக்கல எனக்கு விருப்பம் இல்லைப்பா. என்ன போலீஸுக்காரையும் தேடுறாங்க. நான் போய் சரண்டர் ஆகிட்டு உள்ளே போய் என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இதுக்கப்புறமும் இப்படி சுற்றிட்டு தெரிஞ்சா சரியா வராதுப்பா. உங்கள் 2 பேர் வாழ்க்கையை நாங்கள் எடுத்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்கிறேன். அண்ணா என்னண்ணே, என்ன பேசுறீங்க? உங்களுக்காக தானே நானே இங்கே இருக்கேன். நீங்கள் எதுக்கு அப்படிலாம் நினைக்கிறீங்க? தருங்க, அப்படியே எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பாருங்க, நீங்கள் எங்கே போனாலும் அங்கே நான் வருவேன். உங்கள் கூடவே தான் இருப்பேன். ஏப்பா நீங்கள் எதுக்கு 2 பேர் வரைய? எதுக்கு வரணும்னு சொல்லுங்க. ஒன்று உங்கள் பொண்டாட்டி மாரை கட்டுப்படுத்தி உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். இல்லை நான் போட்டல ஈஸ்வரிய ஒரே போடா போட்டு ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். சும்மா என் கூடவே தொத்திக்கிட்டு தெரியுறது நல்லா இல்லைப்பா. ஏன் வாழை பிடிச்சிட்டு அலையிறதுக்கா இத்தனை வருஷம் சின்ன வயசுலேருந்து உங்களை கஷ்டப்பட்டு ஆளாக்கி வளர்த்தேன். சொல்லுங்கப்பா. நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது தெளிவாக சொல்லுங்கண்ணே. ஏய் எப்பா ஞானா, உனக்கு என்னப்பா வயசு? நீ பெத்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுப்பா. இன்னமும் சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க பாப்போம்னு சொல்லிட்டு தர்ற. அதாவது உருப்படியா சுயமா சிந்திச்சு எதையும் பண்ண மாட்டேன் நீங்க. இல்லை எதுவுமே செய்ய தெரியாத உங்களுக்கு. ஏன்னா என்னால் முடிச்சதெல்லாம் நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். ஆமாம் செஞ்ச, இல்லைன்னு யார் சொன்னா? நீ குருட்டுத்தனமா ஏதாவது செய்யத்தான் செய்கிற. உனக்கு உண்மையிலேயே அண்ணன் மேலே பாசம் இருக்கு, நீ செய்யத்தான் செய்வ. இல்லைன்னு நான் சொல்லலப்பா. என்ன எப்படி பேசுறிய? அப்போ எனக்கு உங்கள் மேலே அன்பு பாசம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சொல்கிறீங்களா? இல்லைப்பா, அன்பு பாசமெல்லாம் என் மேலே நீங்கள் எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறீங்க சொல்லுங்கப்பா. என் கூட பிறந்தீங்க அவ்வளோதானே. உங்கள் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் கிளம்புங்கப்பா.